டேய், அவ குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கா. சான்ஸ் கிடைச்சா அவளை இங்கேயே போட்டு தள்ளிட வேண்டியதுதான். மச்சி, முதல்ல அவள் ஆள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் அவளை போட்டு தள்ளுறதை பற்றி யோசிப்போம். டேய், அவ இங்கே தான் எங்கேயாவது இருப்பாடா. வா தேடி கண்டுபிடிப்போம். என்ன கார்த்தியை எங்கேயும் காணும். கோயிலுக்குள்ள தானே இருக்கிறதா சொன்னாரு. அப்புறம் எங்க போயிருப்பாரு? மச்சான், அங்க பாருடா. எங்கடா? அங்க பாரு. அவ இங்க தான் இருக்காளா? டேய், சாமி கும்பிட தனியா தான் வந்திருக்கா. நேரம் பார்த்து அவளை எங்கேயே போட்டு தள்ளிடணும். சரியா? சரி வா மச்சி, அவளை ஃபாலோ பண்ணலாம். வா. சகல, எப்படி பார்க்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்காங்க. வீட்டில் அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா? நீ தான்ப்பா அத்தையை பற்றிலாம் விசாரிக்கிற. அவங்க இன்னும் உன் மேலே கோபமாக தான் இருக்காங்க. ரேவதி கிட்ட உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. உன்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, நீ ஒரு துரோகி அது இதுன்னு சொல்லி அவள் மனசில் உன்னை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்கப்பா. விடுங்க, என்னை பற்றி அவங்க நல்லதாக சொன்னதாங்க நம்ம ஆச்சரியப்படணும். நல்ல வேலைப்பா, ரேவதி அதை நம்பலை. அவர் கட்டவராக இருந்தா அவங்க அம்மா சிலையை நீங்கள் எதுக்கு திறந்து வச்சிங்கன்னு அத்தையை கார்னர் பண்ணிடுச்சு. அத்தை அதுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனால் ரேவதி அதை நம்பின மாதிரி தெரியல. அவன் நம்ப மாட்டான்னு எனக்கு தெரியுங்க. உனக்கு எப்படிப்பா தெரியும்? அவள் மயக்கமாயி விழுந்தப்ப அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தல. ஆமாம், அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினான். அத்தை சொல்கிறத நம்பி இருந்தா அவள் எப்படிங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா? அப்படின்னா ரேவதிக்கு உன்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குப்பா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ கூட அவள் கோயிலுக்கு தான் வந்திருக்கா. தெரியுங்க, ஃபோனில் சொன்னான். ரேவதி உங்ககிட்ட பேசினாலாப்பா? ஆமாங்க, ஒரு சில விஷயமா பேசுறதுக்காக ஃபோன் பண்ணான். சிலையா? என்னப்பா சொல்ற? ஊருக்கெல்லாம் நல்லது செய்யறீங்க, உங்க பொண்ணுக்கு எப்ப நல்லது செய்ய போறீங்க? ரேவதிக்கும் எங்க அண்ணனுக்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? நீங்க சரின்னு சொன்னா நான் உடனே அண்ணனை வர வச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கலா. நான் சொல்றப்போ அவரை வர சொல்லு. சரிங்க அத்தை. டேய், அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறவ தான் சாமுண்டீஸ்வரி. அவளை தான் நீங்க தூக்கணும். சரண அண்ணே, ஆளை காமிச்சிட்டீங்களே, இனி நாங்க பாத்துக்கிறோம். அவ எங்க கிட்ட இருந்து நிறைய தடவை தப்பிச்சிட்டா. இந்த தடவை அவ மிஸ்ஸே ஆகக்கூடாது. எப்படியாவது நீங்க தூக்கிடணும். பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறேனே, விடுங்க. ஒரு இம்பார்ட்டன்டான கால், நான் பேசிட்டு வரேன். நீ போ. சரி, நீங்க பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க. டேய் டேய், அண்ணே, இப்ப அந்த பொம்பளை தனியா இருக்காடா. இதான் உங்களுக்கு நல்ல சான்ஸ். எப்படியாவது அவளை தூக்கிடுங்க. அவ்வளவுதானே? இதை பாரு, நாங்க குடோனுக்கு போறோம். இவளை அங்க தூக்கிட்டு வந்துருங்க. நீங்க கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொம்பளைய குடோனுக்கு கொண்டு வந்துடுறோம். டேய், யாருக்கும் தெரியாம கவனமா கொண்டு வாங்கடா, புரியுதா? சரிண்ணே. சித்தப்பா போலாம். ஏய் ஜாக்கிரதை. சரிண்ணே. டேய், இந்த அம்மாவை தூக்க இதான் சரியான நேரம். வா போலாம். வா. ஐயா, பூஜை ஆரம்பிக்கிற நேரம் ஆயிடுச்சு. சாமுண்டீஸ்வரமா வந்துட்டாங்கன்னா பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையை செஞ்சிடலாம். பக்கத்துல தான் எங்கேயோ போயிருக்கா. இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. என்ன கலா, நீ மட்டும் வர? ஈஸ்வரி எங்க? இல்ல, ஏதோ முக்கியமான ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன். என்னங்க எப்படி சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் கூட இருந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. சரி விடுங்க மாப்பிள்ள, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்துருவா. வந்து நாங்க வரோம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி. ரேவதி கொஞ்சம் வாய.
உங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஆ The subscriber is currently switched off. Please try after. அப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா. மறுபடியும் போடுமா. The subscriber is currently switched off. Please try after. மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா. சுவிட்ச் ஆஃபா? இல்லங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எப்படி ஸ்விட்ச் ஆஃப்னு வரும்? மாப்ள மாமா. போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சரிங்க மாமா. ரோகிணி வா. ஸ்வாதி வா. அவனே, நான் இவளை ரொம்ப நாளா பழி வாங்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஊர்ல மதிப்பு மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன பொம்பளை விஷயத்துல ஜெயிலுக்கு அனுப்பினவில்லை இவ என்ன உள்ள தூக்கி வச்ச அவமானத்தை என்னால இன்னும் மறக்க முடியல. இவ அந்த டிரைவர் பயலோட சேர்ந்துக்கிட்டு நம்மள அடிக்கடி ஊரை விட்டே ஓட வச்சால, அதெல்லாம் என்னால எப்படா மறக்க முடியும்? அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவ கதையை முடிக்கணும்டா அவனே. கண்டிப்பா முடிச்சிடலாம் சித்தப்பா. ஆனா எனக்கு ஒரு சின்ன குறை. சின்ன குறையா? என்னடா குறை? இதெல்லாம் பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி சந்திரா இல்லையங்கிற குறை தான் சித்தப்பா. அவனே, அவளையும் இந்த பொம்பளை தாண்டா எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்பா. நமக்கு எல்லா வகையிலையும் டார்ச்சர் கொடுக்கிற இவ இனியும் உசுரோட இருக்கக்கூடாது. சித்தப்பா, இவளை எரிச்சு கொன்னு இருந்த தடம் தெரியாம பண்ணணும். சூப்பர் ராமோன, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரி சித்தப்பா, நீங்க போய் பெட்ரோலை வாங்கிட்டு வந்துருங்க. இவளை இங்கேயே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். சரிடா மாமனே, நான் இப்ப பெட்ரோலோட வர்றேன். மாமா என்னாச்சு மாப்ள? கோவில் முழுக்க தேடியாச்சு மாமா. அத்தை எங்கேயும் காணோம். கடைசி நேரத்தில் அப்படி எங்க தான் மாமா போயிருப்பாங்க? நான் கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்னு வருது. அம்மா ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? வீட்டுக்கா? இந்த நேரத்துல எதுக்கு வீட்டுக்கு போகணும்? வாய்ப்பே இல்லையே. ஏங்க, நீங்க தானே அத்தை கூட இருந்தீங்க. அவங்க எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லங்க, அவங்களுக்கு போன் வந்ததும் தனியா போனாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க காணாம போயிட்டாங்க. சரி மாப்ள, இனிமே நம்ம பேசிட்டு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமா மாமா, போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றதா நல்லது மாமா. கோவில்ல வேற நல்ல நேரம் போகுது, சீக்கிரம் பரிவட்டம் கட்டணும்னு சொல்றாங்க மாமா. அத்தை சீக்கிரம் வந்தாதான் முதல் மரியாதை வாங்கிக்க முடியும். இருங்க, நானே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். அப்பா இருங்கப்பா, நான் பண்றேன். சரி பண்ணுமா. இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமியை கும்பிட போனேன். இப்ப போலீஸ்க்கு போறதை விட கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றதா சரியா இருக்கும். போலீஸை விட அவர் தான் நம்ம அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு.